விஜய் வர்றாரு அப்படின்னு தான் நான் வர்றேன். விஜய் பேச போறாரு, கிழின்னு கிழிக்க போறாருன்ட்டு தான் நான் வர்றேன். கிழிக்க வேண்டாமா? டெல்லியில் ஒரு ஆளை எங்கேயோ பிடிச்சி போட்டு, ஏய் நான் உனக்கு சின்னம் கொடுக்குறேன், நீ என்கிட்ட நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு, அந்த மாதிரி இவர் விஜயால ஓப்பனா பண்ண முடியும். அமெரிக்காவில் அவர் நிக்க முடியாதா? கேரளா அரசியல் எல்லாம் அவர் போய் நிக்க முடியாதா? சோ பாண்டிச்சேரி இஸ் ஜஸ்ட் அ ஹோல்ட். அவ்வளவுதான். மாநிலத்தில் சட்ட ஒழுங்கை பற்றி நீதிமன்றம் பேசக்கூடாதுன்னு ஏற்கனவே வளர்ந்துருக்காங்க. அப்ப மணிப்பூர்ல எதுக்கு நீதிமன்றம் பேசும்போது வாயமூட்டு உட்காந்துருந்தாங்க? மணிப்பூர்ல சவடால் விட்டதுல நீதிமன்றம், நீ பாக்குறியா நான் பாக்கட்டுமா அப்படின்னு மோடி கிட்ட கேட்டது இல்லையா? அவங்க என்ன பார்த்தாங்கன்னு எனக்கு வரைக்கும் தெரியாது. தனிப்படையெல்லாம் வச்சாங்க. நீதிமன்றம் எதை பேசலாம் எதை பேச வேண்டாம்னு நீங்க தெளிவா இருந்தா நான் பதில் சொல்றேன். திமுகவுக்கு மேல யாருமே கிடையாது. வானத்தை விட்டு வச்சிருக்கிறது கூட அது மழை கொடுக்கறதுனால தான். இல்லைன்னா விட்டு வச்சிருக்க மாட்டானுங்க. அங்கேயும் பிளாட் போட்டு வித்துருப்பானுங்க. ஏய் மழை வரணும்டா டேய் அப்படின்னதுக்கு அப்புறம் வானத்தை விட்டு வச்சிருக்கானுங்க. இல்லைன்னா மீதி பஞ்சபூதத்துல 4 பூதத்தையும் அவனுங்க முடிச்சு விட்டானுங்க. பாண்டிச்சேரியில உள்ளூர்காரனை தான் நீங்க நிறுத்தவே முடியும். நீங்க மட்டும் வெளியால நிறுத்தணும்னு முடிவு பண்ணீங்கன்னா நீங்க யோசனை பண்ண மறு நிமிஷம் ஆள் தோற்று யாராக இருந்தாலும். ரஜினிகாந்தை கொண்டு போய் நிறுத்தினாலும் பாண்டிச்சேரியில உங்களால வெற்றி பெற. ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் துக்ளக் வாசகர், அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னைக்கு புதுச்சேரியில ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேச்சு போட்டி நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சார். ஏன்னா மாறி மாறி இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தை பிஜேபியை விஜய் அவர்கள் தாவேக்கா ரொம்ப திட்டி பேசியிருக்காங்க. ஏதாவது பேசணுங்கிறதுக்காக பேசினாரா? ஏன்னா பெருசா எந்த மேட்டரும் இல்லை, ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காகவே பேசின மாதிரி நிறைய தகவல்கள் எல்லாமே வருது. நினைக்கிறீங்க? இல்ல சார், மத்திய அரசாங்கத்தை முக்கியமாக பிஜேபி ஒன்றிய அரசு என்ன செய்திருக்கிறது, தமிழ்நாடு ஒரு தனி மாநிலம், இதுக்கும் நம்மளுக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அவர் பேசியிருக்காரு. நல்ல தலைவன் எல்லாரும் பேசுறதையும் கேட்பான். ஆனா தனக்கு எது கரெக்டோ அதை தான் சொல்லுவான். நிச்சயமா நல்ல தலைவன் அப்படித்தான் பண்ணுவான். ஏன்னா அதனால தான் அவன் தலைவனாக இருக்கான். இப்போ ஒரு குற்றச்சாட்டு வந்தது, திருப்பரங்குன்றம் விஷயத்தில் நீ ஏன் பிஜேபி எதிர்த்து பேசலை, நீ கொள்கை எதிரிங்கிறியே, ஏன் பிஜேபி எதிர்த்து பேசலைங்கிற கேள்வி வந்தது. அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டை ஓரவஞ்சனையாக பார்க்குறீங்க, பாண்டிச்சேரியும் அப்படி பார்த்துறாதீங்கிறாரு. பாண்டிச்சேரியில் உண்மையிலே இப்போ யாருடைய ஃபண்டு வருதுன்னா மத்திய அரசனுடைய நேரடி ஃபண்டில் தான் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரிக்குன்னு இது கிடையாது, மாநில ஃபண்டிங்னு எதுவும் கிடையாது. ஸோ அதை அவர் முதல்ல புரிந்து கொள்ளணும். மாநில அந்தஸ்து அப்படிங்கிறது எல்லா கட்சிக்கும் கேட்கலாம். லடாக்குக்கு கேட்கலாம், பாண்டிச்சேரிக்கு கேட்கலாம், அருணாச்சல பிரதேஷ் கேட்கலாம், இந்த எத்தனையோ லட்சத்தீவுக்கு கூட கேட்கலாம். அதில் என்ன தப்பு இருக்குது? மாநில அந்தஸ்துனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பாண்டிச்சேரிக்கு அது பெரிய மைனஸ் ஆகிடும். மாநில அரசு பாண்டிச்சேரி கொடுக்குறேன்னு இன்னைக்கு அரசியலில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி தலைவர்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, இல்லைங்கண்ணா வேணாண்ணா நாங்கள் நல்லா தான் இருக்கோம், எங்களுக்கு மத்திய அரசுலேருந்து டைரெக்டாக ஃபண்டு வருது, அதுதான் நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் தெரிந்து கொள்ளணும். நம்ம இப்படி கேட்டுட்டாங்க, அதாவது ஏன் பிஜேபியை விமர்சிக்கவில்லை, கொள்கை எதிரின்னு கேட்ட உடனே தொடங்கும் போதே ஒன்றிய அரசு அப்படின்னு தொடங்கிட்டோம்னா அது பெரிய விஷயம்னு நினைக்கிறது தவறு என்னுடைய அபிப்பிராயத்தில். அவர்கிட்ட நிறைய அறிஞர்கள் வந்திருக்காங்க, இன்னும் நிறைய பேர் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. நாஞ்சில் சம்பத் வேறு போயிருக்காரு. அதனால் நிறைய நல்லது நடக்கட்டும், எனக்கு அதை பற்றி ஆட்சேபம் இல்லை. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு ஒரு மந்திரியை கொண்டு வந்துட்டீங்க ஆனால் இலாக்காவை இன்னும் கொடுக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாரு. ஆமாம். முதல்ல பாண்டிச்சேரி அரசியலுக்கும் தமிழக அரசியலுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. தமிழக அரசியலில் நீங்கள் வடிவுக்கரசியை கொண்டாலம்பட்டியில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சிட முடியும். நடிகை வடிவக்கரசி திமுகவின் சார்பாக, அதிமுகவின் சார்பாகன்னு சொல்லி கொண்டாலம்பட்டியில் ஜெயிக்க வச்சிட முடியும். கொண்டாலம்பட்டியில் இருக்கிறவங்க நம்ம எம்எல்ஏ நம்ம ஊரில் தான் இருக்கணும், நம்ம ஊருக்காரராக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா எம்எல்ஏ தூரத்தில் வச்சுக்கிட்டா தான் நல்லது, இல்லைன்னா பணத்தை வாங்குவான். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கவுன்சிலர்லாம் நம்ம ஆளுங்க தானே, அதனால எம்எல்ஏ யாராவது இருந்துட்டு போட்டோம், இப்போ எம்பி யாரோ வரலையா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க. காங்கிரஸ் படுபாதாளத்துக்கு போனதுக்கு காரணம்
மிகப்பெரிய அளவில் பாண்டிச்சேரியில் வெற்றி பெற்றுட்டு யார் வெற்றிக்கு காரணமோ அவனை புறந்தள்ளிட்டு நம்ம 15 நாள் நாராயணசாமியை உள்ளே கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் அவங்க காங்கிரஸ் ஜெயிப்பதற்கு சாத்தியங்களே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதை பிஜேபியிலேருந்து இப்போ தாவேக்காக்கு போயிருக்கிற சுவாமிநாதன் எடுத்து சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் ரொம்ப நாளாக உழைச்சிருக்காரு, பிஜேபியில் பாண்டிச்சேரியில் உழைச்சிருக்காரு. பாண்டிச்சேரியில் உள்ளூர்காரனை தான் நீங்கள் நிறுத்தவே முடியும். நீங்கள் மட்டும் வெளியால் நிறுத்தணும்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் யோசனை பண்ண மறு நிமிஷம் ஆள் தோற்றுருவோம். யாராக இருந்தோம், ரஜினிகாந்தை கொண்டு போய் நிறுத்தினாலும் பாண்டிச்சேரியில் உங்களால் வெற்றி பெற முடியாது. அதுதான் பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய தேர்தல் கல வித்தியாசம். இவருக்கு இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ், விஜய்க்கு மற்ற கட்சிகளுக்கு இல்லாத, பாமகவுக்கோ அதிமுகவுக்கோ யாருக்குமே இல்லாத ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இவருடைய கொள்கை பரவு செயலாளரா இல்லை பொதுச் செயலாளரா புஷி ஆனந்த், அவர் அடிப்படையில் பாண்டிச்சேரியிலிருந்து வந்தவர். ஸோ களம் அந்த இடத்துல இருக்கு. நம்மளால் தான்ப்பா என்ன சொன்னாலும் கேட்பாரு, என்ன அவர்கிட்ட போய் சொல்லவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் தான் இந்த பிரச்சனை. நான் எதை சொன்னாலும் விஜய் கேட்பாரு, ஆனால் விஜய்கிட்ட நான் போய் நிற்கவே முடியாது, வருஷத்துக்கு ஒரு முறை தான் நிற்பேன், நான் 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் நிற்பேன்ற மாதிரி ஒரு புலம்பலில் பண்ண முடியும். ஸோ இது ஒரு பக்கம். ரெண்டாவது விஷயம், இலாக்கா இல்லாமல் ஒரு அமைச்சரை வச்சிருக்காங்க, அவருக்கு இன்னும் இலாக்கா ஒதுக்கப்படவில்லைன்னு சொன்னால் அவர் ரொம்ப நல்லவர், ராஜினாமா பண்ணியிருப்பார். அவர் ரொம்ப கெட்டவர், காத்திருப்பார். அவர் அரசியல்வாதி, இன்னொரு 6 மாசத்துல என்ன பெரிய வித்தியாசம் வந்துடுது அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு பொறுமையாக இருப்பார். இதுதான் 3 ஆங்கிள். நீங்கள் அதை எடுத்து சொல்லி நீங்கள் பிற்படுத்தவரை இப்படி பண்ணுறீங்களா, சிறுபான்மையினர் அப்படி பண்ணுறீங்களான்லாம் கேட்டிங்கன்னா, நான் திரும்பவும் சொல்கிறேன், எழுதி கொடுத்ததை தான் எல்லாரும் படிப்பாங்க. இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னா ஒரு 92 பேர் தினமும் 3லிருந்து 4 மணி வரைக்கும் துக்ளக் வாசகர் குழுவுடைய டிபேட் கன்சோர்டியமில் பேசுகிறாங்க. அவங்க பேசுவதை ஏதோ ஒரு விதத்தில் நான் கேட்டுக்கிறேன். எனக்குன்னு ஒன்று இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த தகவல்களை வைத்து தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நான் உங்களுக்கு பெரிய அறிவாளியாக தெரிந்தால் காரணம் அதுதான். நான் முட்டாளாக தெரிஞ்சால் அது காரணம் நான் தான், அது வேறு விஷயம். ஆக எழுதி கொடுத்ததான் யாரும் பேச போகிறாங்க, மற்றவங்க சொன்னதை தான் யாரும் பேச போகிறாங்க. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே நீங்கள் படித்த புத்தகங்கள், நீங்கள் சந்தித்த ஆசிரியர்கள், நீங்கள் சந்தித்த வழிகள் தான் உங்களுடைய கருத்துக்கள், வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் உங்களுக்கு சரின்னு தெரியுறது, எனக்கு தப்பாக தெரியும். ஆனால் எழுதி கொடுத்ததெல்லாம் தலைவன் பேசிடக்கூடாது. அவனுக்கு இப்ஸ் அண்ட் பட்ஸ் தெரியணும், எது முன்னிறுத்தணும் எதை பின்னிறுத்தணும்னு தெரியணும். பாண்டிச்சேரியையும் ஏதோ பாண்டிச்சேரி வேற தமிழ்நாடு வேறன்னு நம்ம நினச்ச மாதிரி, சாராயம் அங்கேருந்து 10 அடி தள்ளினா இந்த ஊருக்கு வந்துடும், தடுப்பாங்க. அங்கே போலீஸ் எல்லாம் உங்களை எல்லா இடத்துலையும் செக் பண்ணுவாங்க. எதுக்கு செக் பண்ணுவாங்கன்னா, பாண்டிச்சேரி சாராயம் தமிழ்நாட்டில் போய் வித்துறக்கூடாதுங்கிறதுக்காக இல்லை, பாண்டிச்சேரி வியாபாரம் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, வேறு எதுவுமே கிடையாது. கள்ளச்சாராயம் எங்கேருந்து பிரதானமாக வர்றதுங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும், அந்த ஏரியாக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்று தான், வேறங்கிறதுக்கே அதில் கேள்வி இல்லை. ஸோ அவருடைய பேச்சில் பாண்டிச்சேரிக்கு எது வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் மாநில அந்தஸ்தை நீங்கள் முன்னிறுத்தினால், எப்படி இங்கே தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொண்டு வருவேன்னு சொன்னாலே நீங்கள் தோற்றுருவீங்களோ, அந்த மாதிரி தான் அங்கே மாநில அந்தஸ்தை பற்றி பேசுனீங்கன்னா நீங்கள் தோற்றுருவீங்க. அங்கே யாரும் அதை விரும்புறதில்லை. கீழ்மட்டம்னா நான் லேயர் ஆஃப் டவுனில் தான் சொல்கிறேன், மேலே கீழங்கிறத நான் வேற பாகுபாடில் பார்க்கல. அதில் சில பேருக்கு இன்னும் அந்த மாநில அந்தஸ்துங்கிற மேட்டர் இருக்கலாம், ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் சார், இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசுனது திமுகவை நம்பாதீங்க, ஒன்றிய அரசு இங்கே பாண்டிச்சேரிக்கு எந்த விதமான திட்டங்களையும் பெருசாக எதையுமே கொண்டு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தார். ஆனால் அவர் பேசுனதுக்கு இமீடியட்டாகவே பாஜகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முதற்கொண்டு மத்திய அரசாங்கம் என்ன செய்யல அப்படிங்கிறத விஜய் இன்னைக்கே அவரோட அறிக்கையை வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு அறிவிக்கை வெளியிடணும்? இங்கே லேபிள் ஓட்டுறதுக்கு திமுக இருக்குது, அதனால் அது மத்திய அரசு தான் இங்கே செய்யுதுங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போகலாம். அரிசி மட்டும்தாங்க மோடி கொடுக்குறாரு, அது கூட கொடுக்கணுமேனு கொடுக்குறாரு, அவர் கொடுக்கலன்னா எங்கள் கலைஞர் ஐயா கொடுக்கலையா, காமராஜ் ஐயா கொடுக்கலையாங்கிற மாதிரி நீங்கள் கதை சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திட்டங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திட்டங்களில் மாநிலத்துக்கு வருகின்ற 50%ங்கிறது வட்டி கட்டுறதுக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்குமே முடிஞ்சு போயிடுது. கடனை புதுசாக வாங்கி தான் ஆட்சியே நடத்துகிறாங்க. அப்போ மத்திய அரசனுடைய 50% 41% மாநிலத்துக்காக வர்றது தான் இங்கே திட்டங்களாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டாலின் ஐயா கையில் ஒரு கத்திரிக்கோள் எடுத்தாருன்னா அந்த 2 ஓட்டையுமே மத்திய அரசு தான், அந்த 2 கைப்பிடியுமே மத்திய அரசு தான். ஆனால் இங்கே லேபிள் ஒட்டிடுறாங்க.
பாண்டிச்சேரியில லேபிள் ஓட்ட முடியாது. ஏன்னா அது மத்திய அரசுல இருந்து வர்ற பணம் தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சோ அங்க இது நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் நீங்க கொண்டு வந்திருக்கணும்னு இவர் பேசியிருந்தாருன்னா, ஐயா நீ பேசுறதே 15 நிமிஷம். நிர்மலா சீதாராமன், நிர்மலா பெரியசாமி நியூஸ் படிக்கிற மாதிரி டிடியில் நியூஸ் எவ்வளோ நேரம் படிப்பாங்க? 18 நிமிஷம் தான் படிப்பாங்க. மீதிக்கெல்லாம் விளம்பரம் ஓடிடும், நடுவில் பிரேக் வரும், இதெல்லாம் வரும். ஸோ நீங்க பேசுறதே 15 நிமிடம். அந்த 15 நிமிடத்துல இதை நீங்கள் செய்திருக்க வேண்டும், இதை நீங்கள் தவற விட்டு விட்டீர்கள், இந்த பிரச்சனையை நீங்க கொண்டு வந்திருக்கணும், இந்த பிரச்சனையை நீங்க கொண்டு வராம விட்டுட்டீங்க அப்படிங்கிற அடிப்படையில் பேசணும். காரைக்காலில் இருக்கக்கூடிய மீனவனை வந்து ஸ்ரீலங்காக்காரன் பிடிக்கிறான்னு சொன்னா ராமசாமியை பிடிச்சாங்க, முனுசாமியை பிடிச்சாங்க, ஸ்டீஃபனை பிடிச்சாங்க, இஸ்மாயிலை பிடிச்சாங்கன்னு பேர்களையாவது சொல்லணும். நிச்சயமா அவர்கள் எல்லை தாண்டியதால் பிடிபட்டார்கள் அப்படிங்கிற உண்மை உனக்கு தெரியும்னா அதை பேசாமையாவது இருக்கணும். எதுவுமே இல்லாம பேசுற 15 நிமிடத்துல குறிப்பா தெள்ள தெளிவா பாயிண்டடா டு த ப்ளோ அடிச்சு பேசுற மாதிரி ஒரு விஷயம், அதுதானே 15 நிமிஷம். உங்களுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் போற வரவெல்லாம் இடம் எடுக்கிறான், எதையோ பேசிக்கிட்டு இருக்கான், ஏய் நான் உன்னை யாரு அப்படிலாம் வீரவேசம்லாம் பேசுறான், நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கர்மத்தெல்லாம் கேட்டுட்டு உங்களை பாக்குறதுக்கு தான் நான் வர்றேன், விஜய் வர்றாரு அப்படின்னு தான் நான் வர்றேன், விஜய் பேச போறாரு, கிழின்னு கிழிக்க போறாருன்ட்டு தான் நான் வர்றேன். கிழிக்க வேண்டாமா? பாயிண்டடா வேண்டாமா? இப்போ ஒரு படத்தை பார்த்துட்டு வந்துட்டு நான் உங்ககிட்ட விமர்சனம் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அந்த படம் நல்லா இல்லைங்க, எல்லாம் வேஸ்ட்டுங்க, எல்லாம் சரியில்லைங்க, அதெல்லாம் அப்படிங்க இப்படிங்கன்னா யோ எதன்னு சொல்லி தொலைடா அப்படின்னு கேட்பீங்களா மாட்டீங்களா? இந்த படத்துல இது தப்பு, இந்த கேரக்டருக்கு இந்த ஆளை போட்டிருக்க கூடாது, இந்த சிச்சுவேஷன்ல இது வந்திருக்க கூடாதுன்னா விமர்சனம். ஒரு மண்ணும் இல்லாம மொட்டையா வந்து மத்திய அரசு எதுவும் பண்ணல, ஆனால் தமிழ்நாட்டுல திமுகவே அப்படின்னா சம்பந்தமே இல்லை. இப்ப விஜய் எதுக்காக பாண்டிச்சேரியை செலக்ட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஏங்க அவர் வந்து 234 தொகுதியிலையும் விஜய் நிக்கிறான்னாரு, பாண்டிச்சேரியிலையும் தொகுதி இருக்கு, அங்கேயும் அரசியல் செய்யணும். நீங்க பாண்டிச்சேரியை விடுத்துட்டு இங்க பண்ண முடியாது. பாண்டிச்சேரியில திமுக கொம்பா இல்ல, ஆனா பாராளுமன்றத்துல டிஎம்கே வெற்றி பெறும். என்ன லாஜிக்கு? பாண்டிச்சேரியில அதிமுக பெரிய கொம்பா இல்ல, பாண்டிச்சேரியில சட்டசபையிலையுமே அதிமுக ஜெயிக்காது. பாமகக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு, ஏன்னா இந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த தைலாபுரம் எல்லாமே இந்த பார்டரை ஒட்டின ஒரு விஷயம். அங்கேயாவது அதுவாவது ஏதாவது கழட்டி மாட்டுதா? அதுவும் கிடையாது. அங்க இருக்கிறது யாரு? பிஜேபியும் ரங்கசாமியும், ஒரு காலத்துல காங்கிரஸும். ஒரு காலம்னா என்ன, ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி காங்கிரஸ். இவ்வளவுதான். இந்த லாஜிக் உங்களுக்கு புரியணுமா வேண்டாமா? பாண்டிச்சேரியில நான் ஒரு ஹோல்டு வைக்கணும், ஏன்னா அங்கேயும் பட்டியலினத்தவர்கள் இருக்காங்க, அங்கேயும் எனக்கு ரசிகர்கள் இருக்காங்க. இல்ல இப்ப அமெரிக்கால போய் விஜய் நின்றாருன்னா நீங்க தப்புன்னு சொல்லுவீங்களா? விஜயகாந்த் ஒரு மாட்டி டெல்லியில நின்றாரு பாருங்க, டெல்லியில ஒரு ஆளை எங்கேயோ பிடிச்சி போட்டு, ஏய் நான் உனக்கு சின்னம் கொடுக்குறேன், நீ என்கிட்ட நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு, அந்த மாதிரி இவர் விஜயால ஓப்பனா பண்ண முடியும். அமெரிக்கால அவர் நிக்க முடியாதா? கேரளா அரசியல் எல்லாம் அவர் போய் நிக்க முடியாதா? சோ பாண்டிச்சேரி இஸ் ஜஸ்ட் அ ஹோல்டு, அவ்வளவுதான். கண்டிப்பா சார். நம்ம வந்து ஏற்கனவே திருப்பரங்குன்றம் வழக்கு பத்தி நம்ம பேசியிருந்தோம். இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல வந்து இன்னைக்கு வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படிங்கறது வந்து இன்னைக்கு தான் வந்து ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து இந்த கேஸை வந்து எடுத்திருந்தாங்க. இதுல முக்கியமாக வந்து கோயில்ல என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீதிமன்றம் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு அரசு தரப்பு வாதங்களை வந்து இன்னைக்கு வச்சிருக்காங்க. அதே இன்னைக்கு வந்து குளிர்கால கூட்டத்தொடர்ல வந்து பார்லிமெண்ட்லயும் வந்து இன்னைக்கு திமுக இந்தியா கூட்டணி எல்லாமே சேர்ந்து கையெழுத்து வாங்கி ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 2 இதையுமே நீங்க எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸுக்கு எவ்வளவு சீட்டு பாராளுமன்றத்துல? 99 100 கூட இல்ல, 99. இங்க இருந்து திமுக எவ்வளவு சீட்டு? 39 மைனஸ் காங்கிரஸோடைய 9. அப்ப அவங்க எவ்வளவு வாக்கு வாங்கியிருக்கணும்? 129 வாங்கியிருக்கணுமா? எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க? இது பாராளுமன்றத்துல ஊத்தினான்னா ஊத்தாட்டி என்ன? உன் காங்கிரஸே உனக்கு வந்து மொத்தமா வரல, 99 வரல, உன்னோடைய 39 தான் எதை சொன்னாலும் கேட்கறதுக்குன்னு இருக்கிற பல்லக்கு தூக்கிகள் அவங்க வந்து கையெழுத்து போட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்தது வந்து ஒரு கேள்வி கேட்டீங்க, கோவில்ல என்ன செய்யணுங்கிறத நீதிமன்றம் முடிவு பண்ணக்கூடாது. சபரிமலையில் எதுக்கு நீதிமன்றம் வந்தது? அதை எப்படி அதை முடிவு பண்ணிச்சு? யார்? ராம் ஜென்மபூமி கதை வேற, ஏன்னா அது நிலப்பிரச்சனை. அங்க கோர்ட் வந்துதாங்கிறத வந்து நானுமே இது பண்ண மாட்டேன், ஏன்னா நிலப்பிரச்சனைனா அவங்க தான் முடிவு பண்ணணும். எங்க கொள்ளு தாத்தாக்கு தெரியும், அங்க அஸ்திவாரம் சொன்னா வேலை முடிஞ்சதுன்னு. கேரளால இருந்து ஒரு இஸ்லாத் சகோதரர் அதை எடுத்து காட்டினாரு, அதனால அந்த கேஸ் முடிஞ்சதுங்கிற வேற விஷயம் வேற. அது எத்தனையோ வருடங்களாக நடந்துட்டு இருந்த பிரச்சனை. ஆனா கேரளால என்ன பிரச்சனை? தவசி உள்ள உட்கார்ந்து இருக்கான், இந்த வீட்டிலிருந்து விலகி இருக்கக்கூடிய 13ல இருந்து
40-45 வயது, இன்னைக்கு அதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருது, எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் ஒரு 45-49 வயசுன்னு வச்சுக்கோ. இவர்கள் அங்கே போக முடியாது. இவ்வளவு தானே. இதில் எதுக்கு கோர்ட் வந்தது? நீதிமன்றத்துக்கு இதில் என்ன வேலை? மாநிலத்தில் சட்ட ஒழுங்கை பற்றி நீதிமன்றம் பேசக்கூடாதுன்னு ஏற்கனவே வளர்ந்துருக்காங்க. அப்ப மணிப்பூர்ல எதுக்கு நீதிமன்றம் பேசும்போது வாயமுட்டு உட்காந்துருந்தாங்க? மணிப்பூர்ல சவடால் விட்டதுல நீதிமன்றம். நீ பாக்குறியா நான் பாக்கட்டுமா அப்படின்னு மோடி கிட்ட கேட்டது இல்லையா? அவங்க என்ன பார்த்தாங்கன்னு எனக்கு வரைக்கும் தெரியாது. தனிப்படையெல்லாம் வச்சாங்க. ஸோ நீதிமன்றம் எதை பேசலாம் எதை பேச வேண்டாம்னு நீங்க தெளிவா இருந்தா நான் பதில் சொல்றேன். ஆமாம், இதை பேசலாம் இதை பேசக்கூடாது. நீங்க முரண்பட்டா நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க முரண்படுறீங்க. மணிப்பூருக்கு ஒரு நியாயம், தமிழ்நாட்டுக்கு ஒரு நியாயம், சபரிமலைக்கு ஒரு நியாயம், திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு நியாயம் வைக்கக்கூடாது. ஒன்று மட்டும் சொல்கிறேன், அந்த நீதிபதி சுவாமிநாதன் ஐயாவாக இருந்தாலும் சரி, நீதிபதி மூமு இஸ்மாயிலாக இருந்தாலும் சரி, நீதிபதி பீட்டர் ஜேம்ஸாக இருந்தாலும் சரி, அதே தீர்ப்பை தான் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா நீங்க தான் கலர் அடிக்கிறீங்க. ஏன்னா உங்க வேலையே அதுதான். ஆனா நான் ஒண்ணு மட்டும் ரெக்வஸ்ட் பண்றேன், பிஜேபி சார்ந்த, அதிமுகவை சார்ந்த, திமுகவை ஆட்சியிலே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய யாருக்கும் ஒன்று சொல்றேன், அவன் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி முடிச்சுட்டு போயிட்டான். திமுக இஸ்லாத் சகோதரரிடம் நான் தான் உன்னுடைய காவலன், நீ சும்மா இருந்தாலும் நான் உன்னை தூண்டி விட்டு எப்படியாவது இந்த இடத்த நான் உனக்கு வாங்கி கொடுத்துடுவேன், நான் தான் உலக அளவில் உன் பிரச்சனையை பேசக்கூடிய காவலன். புரிய வச்சுட்டானா இல்லையா? நான் கேட்கவே இல்லை ஐயான்னு இஸ்மாயில் சொன்னா கூட இவர் தான்ன்றத புரிய வச்சுட்டான். நீங்க என்ன பேசி என்ன பிரயோஜனம்? இல்ல, அங்க இருக்கக்கூடிய மதுரையில இருக்கக்கூடிய மக்களே வந்து இஸ்லாத் அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க, நாங்க இத பத்தி பேசவே இல்ல, அவங்க 1 மணி நேரம் நான் தான் சொன்னேன். அவங்க விரும்பாவிட்டாலும் நான் தான் அவன் காவலன் அப்படிங்கறத புரிய வச்சுட்டான். அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்ல. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா? சும்மா உட்கார்ந்து இருக்கிறவனை தூண்டி விட்டு நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்றதுக்கு திமுக என்ன வேலை இல்லாம இருக்க? எத்தனை 30,000 கோடி 2 பேர் எண்ணணும், அதெல்லாம் பாதுகாக்கணும். எத்தனை பெரிய வேலைகள் இருக்கு ஒரு வருஷமும். கனிம வளத்துல பார்த்துக்கணும், நதி மணல்ல பார்க்கணும், சாராயத்துல பார்க்கணும்னு எத்தனை வேலை இருக்கு. நீதிமன்றம் கவர்னர் விஷயத்துல ஒரு ஆணித்தரமான கருத்தை தெரிவித்த ஒரே காரணத்துக்காக அந்த நீதிமன்றத்துக்கு ஒரு காவி சாயத்தை பூசணுங்கிறதுக்காக நடந்த வேலை தான் இது. சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம். எவனுமே கேட்கல இந்த பிரச்சனையை பற்றி. இஸ்லாம் சகோதரர்களுக்கு நான் தான் காவலன்னு காட்டிக்கணும், நீதிமன்றத்துக்கு காவி சாயம் பூசணும், இவ்வளவுதான் அவங்களுடைய நோக்கம். இதை அவன் செஞ்சு முடிச்சுட்டான். இப்ப நீங்க ஆளுநர் வந்து ஆட்டுக்கு தாடி இல்ல நாட்டுக்கு நாடின்னு நான் திரும்ப சொல்றேன், அதை நீதிமன்றம் சொல்லிடுச்சு. இனி நீங்க ஏதாவது பேச முடியுமா? கவர்னருக்கு ஏதாவது பேச தேவையில்லாம பேச முடியுமா? அவர் மாட்டுக்கு தான் வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது, நல்ல படித்த கவர்னர் இருக்கும்போது, அரசியல்ல ஓஞ்சி போய் இது சுகவாசியா இருக்கிற கவர்னரை பத்தி நான் பேசவே இல்லை. அந்த பதவிக்கு அந்த மாதிரி ஆட்கள் வரும்போது அந்த பதவி நீச்சமடைய தான் செய்யும். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. காங்கிரஸ் அப்படிப்பட்டவங்களை தான் கவர்னராகவே வைத்துக் கொண்டிருந்தது, அது வேற விஷயம். ஆனால் இந்த மாதிரி ஒரு அதிகாரி கவர்னர் வரும் பொழுது அரசு அவங்களுக்கு கீழே தாங்கிறது புரிஞ்சிருச்சா? இப்ப அதுக்கு ஒரு சாயம் அடிக்கணும். அதைத்தான் அவன் பண்ணான். நீங்க உட்கார்ந்துட்டு இப்ப உட்கார்ந்து தூணெல்லாம் அளந்துகிட்டு இருக்கீங்க. யார் எல்லைக்கல்லை மேலே வைப்பார், மேதி 3 இடத்தில் எங்கே வைத்தாருன்னா அவனுக்கு அந்த விளக்கெல்லாம் தேவையில்லை. அவன் விளக்கென்ன திமுக, அவன் மேல என்னவோ அது முடிஞ்சிருச்சு. நீதிமன்றத்துக்கு காவி சாயம் பூசிட்டானா, இஸ்லாம் சகோதரருக்கு தான் காவலன்ட்டானா, மாற்றம் முடிஞ்சு. நீ அவன்கிட்ட போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. சொல்லியிருக்காரு, நீங்க நீதித்துறையை வந்து அடிப்பணிய வைக்கிறதுக்காக திமுக என்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யணுமோ அது எல்லாமே செஞ்சு முடிச்சிருச்சு அப்படின்னு. அதுதான் இப்ப வந்து நீதித்துறையை, ஏன்னா மக்கள் கடைசியாக நம்புவது வந்து நீதிமன்றத்தை தான், அதையே வந்து அடிப்பணிய வைக்கணும்னா அப்புறம் திமுகவுக்கு மேல யாருமே கிடையாது. வானத்தை விட்டு வச்சிருக்கிறது கூட அது மழை கொடுக்கறதுனால தான். இல்லைன்னா விட்டு வச்சிருக்க மாட்டானுங்க. அங்கேயும் பிளாட் போட்டு வித்துருப்பானுங்க. ஏய் மழை வரணும்டா டே அப்படின்னதுக்கு அப்புறம் வானத்தை விட்டு வச்சிருக்கானுங்க. இல்லைன்னா மீதி பஞ்சபூதத்துல 4 பூதத்தையும் அவனுங்க முடிச்சு விட்டானுங்க. ஸோ அது விமர்சனம் இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த திருப்பரங்குன்றம் விஷயம் வரும்போது உங்க சேனல்ல பேசும்போது தான் நான் சொன்னேன், போக்கஸை திமுக இருந்து வெளில எடுக்காதீங்க, அதை மதம் சார்ந்து கொண்டு போகாதீங்க, அதை அதிமுக நாத்தாக்கா அப்படின்லாம் கொண்டு போகாதீங்க, போக்கஸை திமுக மேலேயே வைங்கன்னு. அதைத்தான் அண்ணாமலைஜியும் சொல்லியிருக்காரு, நீங்களும் சொல்றீங்க. சார், நம்ம ஏற்கனவே வந்து இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தை நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஓட்சோரி அப்படின்னு பேசினாரு, அதுக்கப்புறம் எஸ்ஐஆர் அப்படின்னு பேசினாங்க. ஆனா வந்து இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்ல விவாதத்திற்கு வந்து தயாரா அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்து செய்யறதுக்கும் பாஜக ரெடியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அதை வந்து வாதத்துக்கு வச்சிருக்காங்க. எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து சட்டவிரோதமான ஒரு செயல் அப்படின்னு ராகுல் காந்தி தன்னுடைய வாதத்தை வச்சிருக்காரு. வகாஃப் போர்டை பற்றி பாராளுமன்றத்தில் பேசினாங்க. கிட்டத்தட்ட 2 நாள் போச்சு. லோக்சபா அப்புறம் ராஜ்யசபான்னு போச்சு.
பேசி கருத்துக்களை பதிய செய்ய வேண்டியதுங்கிறது வந்து ஒரு பாராளுமன்றத்தை நடத்துகின்ற சபாநாயகருடைய கடமை. அப்பாவு மாதிரி இருக்கக்கூடாது. சபாநாயகருடைய கடமை நிச்சயமா எல்லா ஒப்பீனியனையும் வாங்கி, இவர் இப்படித்தான்ப்பா சொன்னாங்க, நாளைக்கு 80 வருஷம் கழிச்சு என்ன ராகுல் காந்தி புத்திசாலித்தனமாக பேசினாரா, எங்கே மேற்கோள் காட்டுங்கள் அப்படின்னு சொன்னா டக்குன்னு எதையாவது எடுத்து காட்டணும். ஏன்னா அவரை பத்தி உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். திடீர்னு ஒரு புத்திசாலித்தனமா ஒரு மேட்டர் பேசியிருக்காருன்னா அது எங்கன்னு தேடுறதுக்கு பாராளுமன்றம் தான் ரெக்கார்டு. இப்போ எஸ்ஐஆருங்கிறது ஒரு மண்ணும் கிடையாது. உங்ககிட்ட கொடுக்குற ஃபார்ம்லயே உங்க பேர் இருக்கு, உங்க வரிசை, கடைசியா நீங்க எங்க ஓட்டு போட்டீங்கிற வரிசை எண், எந்த பள்ளியில ஓட்டு போட்டீங்கிற எண் இருக்கு, யாரிடம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும்ங்கிற நம்பரும் இருக்கு. ஸோ ஒரு ஃபார்ம்ங்கிறது உங்களுக்கும் அந்த நம்பர்ல வைத்திருக்கிற நண்பருக்கும் தான். வேற ஏதாவது இருக்கா? அதுல ஏதாவது உங்ககிட்ட புதுசா கேட்கறாங்களா? நாடி ஜோசியம் பார்க்க போயிருக்கீங்களா? போங்க, தப்பு கிடையாது, நல்ல விஷயம்தான். பட் கரெக்டான ஆள்கிட்ட போங்க, இல்லைன்னா ஒரு 4-5,000 படுத்துருவானுங்க. நாடி ஜோசியத்தில் உங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கடந்த 20 வருடங்கள்ல என்ன நடந்ததுங்கிறத கேள்விகளாக கேட்டுக்கொண்டே வருவாங்க. நீங்க ஆமா இல்லை ஆமா இல்லைன்னு சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இலையை தேடுவாங்க. அந்த இலைன்னு சொல்லக்கூடிய அந்த பேப்பரை தேடுவாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன். அந்த பேப்பரில் தான் நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியும். நான் சொல்ற புரியுதா? அப்போ இந்த கேள்விகள் எல்லாம் உங்ககிட்ட எது கேட்கறது? ஒரு பேச்சுக்கு சொல்றேன், உன் பேர்ல 2 பேர் இருக்கும். ஆமா. ஒண்ணு வந்து சூரியனை குறிக்கும். ஆமா, எனக்கு தான் ரவிச்சந்திரன் பேர் தெரியுமே. அதை ஏன் என்கிட்ட கேட்கிறான்னா அந்த பேப்பரை, அந்த இலையை தேடுறதுக்காக தான் இதெல்லாம் கேட்கிறேன். எஸ்ஐஆர் அந்த இலையை தேடுவதற்காகத்தான் கேட்டது. நீ செத்துட்டியா, நீ இருக்கியா, நீ ஊர்ல இருக்கியா இல்ல வெளியூர்ல இருக்கியா, நீ 4 இடத்துல இருக்கியா, இந்த 3 விஷயத்த உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எஸ்ஐஆர். QR கோடுக்குள்ள நீங்க போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா, இந்த ரோபோ படத்துல ரஜினி வந்து இப்படி புக்கை படிப்பாரு, அந்த ரேஞ்சில் அவங்க தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா மாட்டிடும். இதுதான் திமுகவுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை. ஆனா இன்னைக்கு எஸ்ஐஆருக்கு இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய திமுகவும் காங்கிரஸும், ஆனா வந்து எஸ்ஐஆர் விவகாரத்தில் வந்து எஸ்ஐஆர் வந்து நம்ம வந்து நம்மளுடைய வாக்காளர்கள் யாருமே வந்து விட்டு போயிடாம அதை வந்து கரெக்டா நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் தமிழக முதல்வர் வந்து வார்னிங் கொடுத்துக்கிட்டே. நியாயம் தானே. இப்போ நாமெல்லாம் என்ன சொல்றோம், வேண்டான்னு சொல்றவங்க இது ஏன் வந்து, ஐயோ நீங்க திமுக ஒண்ணு செஞ்சா கொஞ்சம் ஜாகிரதையா அணுகுங்க, டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. விஸ்வாமிஸ்வரர் தவம் மாதிரி பார்க்கணும். சகுந்தலை எல்லாம் டான்ஸ் ஆட விட்டுறக்கூடாது, திசை திரும்பிடும். அவனுக்கு பயங்கர திசை திருப்பிகள் அவங்க பேசிக்கலாம். நான் உங்ககிட்ட எஸ்ஐஆரை ஒழுங்கா ஃபில்லப் பண்ணி கொடுங்கன்னு சொல்றதுனுடைய நோக்கம் என்னன்னா, நீங்கள் இறக்கவில்லை, நீங்கள் வேற இடத்தில் போகல, நீங்க 4 இடத்துல ஓட்டு வச்சுக்கலங்கிற உண்மையை சொல்லுங்கிறதுக்காக நான் சொல்றேன். அவன் ஏன் சொல்றான்னா, தேவாலயத்தின் மூலமா ஒரே வீட்டுல 350 பேரை வச்சிருக்கோமா, அவங்க வராம பாத்துக்கடா, வடை பஜ்ஜி வாங்கி கொடுத்துட்டு இந்த 350 பேர் இருக்கிற மாதிரி காட்டுறா, அங்க ஒரு 250 பேரை போலியா வச்சிருக்கோமா, அந்த ஏரியாவுக்கு வராம பாத்துக்கடா, முதல்ல அந்த அதிகாரியை மிரட்டுறா, நான் தான் எல்லான்னு சொல்றா, நீ அதிமுக பக்கம் போறியான்னு மிரட்டுறா, நீ பிஜேபியோட ஆளோட சுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுடா, அவளை பயமுறுத்துடா. அப்படி பயமுறுத்தினா தான் இந்த 250 வாக்கு திருப்பி உங்ககிட்ட வரும். நான் சொல்ல புரியுதா? நான் உங்களுக்கு சொல்றது வந்து நியாயமாக ஒரு பேச்சுக்காக சொல்றேன். நீங்க இறக்கவில்லைன்னு நீங்க தானே சொல்ல முடியும், நானா சொல்ல முடியும்? நீங்க 4 இடத்துல ஓட்டு வச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தா சொல்லி தொலைச்சிருங்க, மீதி 3 இடத்துல ஃபார்மை ஃபில்அப் பண்ணாம விட்டுருங்க, நான் இடம் மாறி விட்டேன்னு போட்டுருங்க, அப்படின்ட்டா வேலை முடிஞ்சிரும்னு உங்களுக்கு நான் சொல்லணும் இல்லையா? இது நல்லவங்களா வச்சுக்கிறதுக்கான அறிவுரை. அவன் பண்றது கெட்டவனே ஜாகிரதையா பண்ணி தொலைடா அப்படின்னு சொல்ற அறிவுரை. நியாயம் தானே? அவன் அப்படித்தானே பண்ணுவான்.